இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மாமா எங்க இருக்கீங்க? நான் இந்த தம்புல இருக்கிறேன். கிளம்பிட்டீங்களா? சரி நானும் கிளம்பு. நீ துணியெல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்கிறியா? மாமா இங்க இது நெருப்பூர் பார்க்குக்கு போலாமா இல்ல தியேட்டருக்கு போலாமா? ஆப்லாம் அங்கெல்லாம் இடஞ்சல இருக்கும். மேட்டூர் பார்க் இருக்குதுல்ல, மேட்டூர் பார்க். ஆமா அங்க பாரு நல்ல சந்து இருக்குது. சரி இரு, நான் எங்க அண்ணிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு குடுக்குன்னு வந்துடுறேன். இருங்க ஒரு முத்தம் கொடுக்கல கொடுக்கவா? கொடுக்கல. கொடுக்கல. சரி ஐ லவ் யூ. ஏச்சி வை கட் பண்ணிட்டானா? அண்ணி ஆயா அண்ணி ஐயோ அப்பா ஐயோ அண்ணி என்னாச்சு? ஐயோ அண்ணி ஐயோ என்னன்னே ஆச்சு? இங்க பாரும்மா சிவரஞ்சனி, அண்ணி இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் நான் ஒண்டியா எல்லாம் எடுத்துக்கிட்டு செஞ்சு ஐயோ ஆயா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அண்ணி? அவ எனக்கு மாயா தலைவலியா மனையத்தான் பறக்குதாடி. என்னமா ஆச்சு? இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் ஒரே 4 ரூம்பாயா. எத்தனை ரூம்? 4 ரூம். 4 ரூம்னு சொல்லு. 4 ரூம்ல இருக்கிற வேலையெல்லாம் நானே செஞ்சு எனக்கு மாய தலைவலி மண்டையை பொளக்குது. என் ஈர தலைவலி இதயத்தை பொளக்குது. அதனால கொஞ்சமா வெந்நீர் காய வச்சு அதுல சுக்கு மிளகு இஞ்சலை இடிச்சு போட்டு கொஞ்சமா தண்ணி கொண்டாமா. அண்ணி எனக்கு தலைவலியான தலைவலி. நான் முன்ன பின்ன நான் அடுப்பங்கரைக்கு நான் போனதே இல்லையே, எனக்கு வைக்க தெரியாது அண்ணி. ஐயோ எப்படின்னு வச்சு கொண்டோமா. அண்ணி பயப்படாதீங்க, நான் வச்சுட்டு வரேன். அப்படியா? ஆமா அண்ணி. வைக்க தெரியலன்னு சொன்னான், எப்படியாவது வச்சுட்டு வரணும்னு சொல்லிவிட்டான். சரி நீ வச்சுட்டு வாமா, எனக்கு தலைவலி புடுங்குன்னு புடுங்க. அண்ணி அண்ணி இருங்க, நீ வந்துடுறேன். தலையா வெடிக்க மாதிரி தலைவலிக்குதுப்பா கோமாளி. அண்ணி அண்ணி இந்தாங்க அண்ணி. கொண்டம்மா கொண்டம்மா. சண்டாளி சதிகாரி, அட சதிகாரி பெற்ற பணிகாரி, அட சண்டாளி என்ன மனம் துணிந்தால் கொஞ்சமா எனக்கு தலைவலிக்குது வெந்நீர் கொண்டாமான்னு சொன்னேன். இப்படி வேணுமுனே கொண்டு அந்த சுடுதண்ணிய கைய மேல ஊத்தி விட்டியே. நீங்க தானே ஊத்துனீங்க. பாருங்க நான் ஊத்தனாமா. இந்த தேவடிய பாரு எவ்வளவு பொய்ச்சு புண்ட பேசுறானே. இது கண்டான ஒலி. எப்படி
இந்த கொசர் அழுவுற நீ அண்ணி உன்னை தாய்க்கு தாயா நினைச்சு என்ன இருந்தனே என்னை இப்படி தலை மேல அடிக்கிறியே ஏண்டி ஏய் நான் என்ன தவறு இழைத்தேன் என்னை ஏன் இப்படி அடிக்கிறீங்க ஏண்டி பார்க்க போனா நான் தாயே அழுவணும் சுடுத்தண்ணி கொண்டு வந்து இப்ப பாரு கொப்பளம் பாரு எத்த இப்படி கொண்டு வந்து நல்லா இருக்கிற கை மேல சுடுத்தண்ணி ஊத்தி விட்டாலே அட இருலாம் நீ வரணும் தாரோட வச்சுக்கிட்டு நல்லா இருக்கிற கை மேல சுடுத்தண்ணி ஊற்றி என் கையெல்லாம் வெறும் கொப்பளமா போச்சு பாருடி வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் இனிமேட்டு நான் ஒரு பொழுதும் என்னால செய்ய முடியாது என்ன ஏய் நான் முன்ன பின்ன வீட்டு வேலையில செஞ்சது இல்லையே ஏய் இந்த பாரு என் கையில கொப்பளமா இருக்குது இனிமேட்டு இந்த அண்ணமலை இருக்கிற வேலையெல்லாம் நீதான் செய்யணும் பாரு போட்டா அப்படி கிடக்குதுக்கா அல்ல அங்கங்க கிடக்குது இந்த பாரு இப்ப என்ன பண்ற தெரியுமா நீ வாசல் பெருக்கணும் ஆமா ஆமா என்னடி ஏண்டி வாய் சென்னாலும் கூதி ஏண்டி ஊமி பூண்டா பாரு வாச பெருக்கடி ஆராய வேகமாது பாரு எப்படி பிடிக்கிறாங்க பூஜை விட்டு ஆட்டினா என்ன முன்ன பின்ன நான் கூட்டினது இல்லை ஏண்டி அதுக்கு மட்டும் தெரியுது அந்த வேலைக்கு மட்டும் அதுக்கு மட்டும் வண்டி முன்னாடி என்ன இதை போடுறீ போடுறீ
பெரிய மனுஷனை பாக்குறேன் என்ன சில்லற தேவடியாவோ ஆக்கி போடாது நீ நான் பத்தினியா இருக்கிறேன் என்ன தேவடியாவோ ஆக்கி போடாது யாரு பத்தினி முத்தல கண்ணு சேர்த்திட்டு இருக்கிற தேவடியா ரொம்ப பத்தினியா அந்த போன அங்க மேச்சே இருந்து காதல வச்ச போடி எடுக்கவே முத்தல ஏண்டி ஏண்டி வாசு இப்படிதான் போயிருக்கவங்க ஒரு பொட்ட பிள்ளை யா இதெல்லாம் நானு நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பொட்ட பிள்ளை இருலாம் நீ வாரு ஒண்ணு இந்த பாரு ஒரு பொம்பளையா பிறந்தா பாரு நான் சொல்றது கேளுங்க ஒரு பொட்ட பிள்ளை இல்ல இப்படிதான் வாசு பேசுவாங்களா என்ன அரைப்படி அழுந்துகிட்டே இருந்தா இந்த வீட்டுல இருக்கிறதா இல்ல வெளியே போறதாடி வாசு இப்படியே பெருக்குவாங்களா நான் வாசு பெருக்கிறேன் அது மாதிரி நாளைக்கு நீ பெருக்கணும் நல்லா பாருங்க ஐயா நான் பெருக்கிற மாதிரி நீ போய் நாளைக்கு இன்னைக்கு காலையில பெருக்கிறீங்க என்ன மாதிரியே கூட்டு அட அப்படி எல்லாம் எப்படி பெருக்கணும் அட மானங்கத்தை தேவடியா அப்படி எல்லாம் எப்படி பெருக்கணும் அப்படி எல்லாம் எப்படி பெருக்கணும் அட மானங்கத்தை தேவடியா அப்படி எல்லாம் எப்படி பெருக்கணும் இப்ப எப்படி சுத்தமா இருக்குது வாசம் பெற்ற மாதாவா எண்ணிருந்தேன்னு எனக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? ஏய் இங்க பாரு வாசம் பெருக்கியாச்சு வளவு சாணி போடணும்ல யார் போடுவா யார் போடுவா ஏண்டி என் கையில தான் கொப்பல் இருக்கு வேலை செய்ய முடியுமாயா இல்ல வேலை செய்ய முடியுமான்னு கேட்கறேன் பாரு வாசு பெருக்கியாச்சு வளவு சாணி போடு
பாரு இல்ல ஒரு பொட்டப்பளை என்ன இப்படி அளந்துகிட்டே இருந்தா எப்படி ஆயா இதெல்லாம் நான் ஒரு வேலை சொல்லி தரேன் தப்பா நினைச்சுக்காதீங்க வேலை சொல்லி கொடுக்குற நீ வேலை இங்க பாரு இங்க பாரு நீ வாசம் இப்படிதான் போடுவையா எப்படி போடணும் இப்படிதான் சாணம் போடுவியான்னு கேட்க பாரு நான் இவத்த அதிகமா போட்டிருக்கிறேன் பாரு இவத்த போடவே இல்லை பாரு இவத்த நம்ம உண்டுனா போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு பொட்டப்பள்ளி இப்படிதான் போடுறது இங்க பாரு நான் சாணி போடுற மாதிரி நீ போடாயா நீ போயா இப்படி எப்படி சொட்டல்லாத சாணி போட்டு வச்சிருக்கிறோம் அப்படி சாணி போடணும்ல பாரு வாச பெருக்கி வளவ சாணி போட்டாச்சு கோலம் போடணும்ல எனக்கு நான் முன்ன பின்ன கோலமே போட்டதில்லை கலங்காட்டில் எப்படி திரியுது தேவடியா அது ஐயா பிள்ளை அது பள்ளிக்கூடம் போற கடைசியில தான் பூசணும் அக்கறன்னு பாரு வாடி கோலம் போடு அம்மனா வண்ண வண்ண மொட்டி வைத்து ஏண்டி கோலம் போட்டியா போட்டாச்சு. ஆமா அந்த போட்டிருக்க அந்த கோலத்துக்கு பேர் என்னடி அதுதான் தேவர்கள் கோலம். ரெண்டாவது போட்டிருக்க அதுக்கு பேரு சீதாமுந்தரை பர்வத கோலம். மூணாவது போட்டிருக்க அந்த கோலத்துக்கு பேர் என்னடி போடும் போது போட்டுட்டேன்.
போட்டிருப்ப. அந்த கோலத்தோட பேரு எனக்கு தெரியல அண்ணி. அந்த மூணாவதா போட்டி அந்த கோலத்துக்கு பேரு என்ன கோலம் தெரியுமா? என்கிட்ட படுறியா தாண்டி அலங்கோலம். இவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சு அடி உதையெல்லாம் அடிச்சுக்க எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அண்ணி. என்னடி சொன்ன? அண்ணி, பசி மயக்கமாக இருக்கிறது அண்ணி. இருக்குதா? ஏண்டி? பசியா வருது உனக்கு? ஏண்டி? வாடி இங்க. இங்க பாரு. அந்த குளத்தை எடுத்துட்டு வா. அது எலும்பு கூதி கொண்டாடிங்க. உனக்கு கரெக்டா இருக்கு படி. ஆமா. கோமாளி டேய். கோமாளி. டேய். ஏய். என்ன சொன்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இருப்பா நீ. எந்தர்ரா? எந்திரிச்சா அடிப்பேன். எந்திரிக்கலனாலும் உதைப்பேன். ஏண்டா இங்க பாரு. என்ன தின்னுட்டு இருக்கிற? வாழைப்பழம். அடியா? பசி எடுத்துக்கிச்சாயா? உனக்கு இந்த அலங்காரமா? ஏய் இங்க பாரு. ஒரு கண்ட நெல்லு கொடுத்துருக்கிறேன். எத்தனை கண்டம்? ஒரு கண்டம். ஒரு கண்ட நெல்லு கொடுத்துருக்கிறேன். அந்த ஒரு கண்ட நெல்லுக்கும் ஒரு கண்ட அரிசி வரணும். அண்ணி, எப்படி அண்ணி எப்படி வருமா? கூதியில வரும். ஆயா அதுலயுமே சரி. ஒரு கண்ட நெல்லுக்கு ஒரு கண்ட அரிசி. ஒரு கண்ட அரிசி வரணும். நெல்லு மிச்சினிக்காரங்கிட்ட போகணும். பாருடி, நான் எப்படி தெரியுமா? ஒரு நெல் எடுத்தா ஒரு அரிசி வருது இல்லையா? அதை நுணுங்காதா? அது ஏப்புட்டான ஆயிடுச்சா? கேட்டு போன கம்பெடுத்தாரு. நுணுங்காது கொண்டாச்சு. மூஞ்சி புறங்காயாட்டு வச்சுக்கிட்டு பாரு. அந்த ஒரு கண்ட நெல்லுக்கும் ஒரு கண்ட அரிசி வரணும். அப்படியே மனமுடியாத எடுத்து தரணும். அப்படி நீ என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு தெரியாது. குத்தடி. அம்மா நெல்லு கொத்து பாகத்தே. ஏட்டா அம்மா ரத்தம் கை மேல போட்டா. கை மேல போட்டாளா? உள்ள விடுறா. உள்ள விட சொன்னா கூதிக்குள்ள கொண்டு கை விடுவாங்க. உள்ள மருந்து டப்பா இருக்குது. காய்ச்சலே கிட்ட மருந்து டப்பா இருக்குது. அது கொண்டு போய் விடு போ. போ சட்டா ஆகி போயிரு. அந்த மருந்து டப்பா செட்டாவ, இந்த மருந்து டப்பா செட்டாவ. போ நீ எதனால விட்டு தொலை. ஒன்ன உள்ள போனா சரி. மிகவும் பசியாக இருக்கிறது அண்ணி. பசியா இருக்குதா? பசியா இருக்குதா? எல்லாம் சாவது தேவையா? ஏண்டி ஏடி என் உயிரை வந்து எடுக்கிற? இங்க பாரு, ஒரே நிமிஷம் கூட இந்த அரண்மனை இருக்க கூடாது. ஆமா. எங்க அம்மா அப்பா அந்த கிழட்டு பொண்ணு வேணாம். ஐயோ, அந்த தேவடியா? மாமியா அந்த தேவடியா பாரு.
உன்னை பெத்த மகள் போல் வளர்த்தார்கள் அல்லவா? ஐயா ஐயா எப்படி அவர்களை இந்த வார்த்தை சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி எண்ணியும் பணம் வந்தது? ஐயா ஐயா கோடி கொக்கடிக்க என் புண்ட பாருங்க ஊடி விட்டு கிழிக்கணும் ஊடி விட்டு புளிய விட்டு கிளி புண்டா நம்மளும் உட்கார மாட்டேங்க பாரு பாரு உங்க அப்பா உங்க அம்மா பாரு அங்க இருக்கிறாங்க அதுதான் நீர்